இன்னைக்கு ஒரு வசனம் பார்க்கலாம். சங்கீதம் 118:17 வசனம். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். எவ்வளோ அழகான ஒரு ஒரு கருத்துள்ள ஒரு வசனம். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். இப்ப எத்தனை பேர் போய் நம்ம மருத்துவமனையில பார்க்குறோம். சின்ன சின்ன பிள்ளைங்க 10 வயசுக்குள்ள 12 வயசுக்குள்ள பிள்ளைங்க பிளட் கேன்சரால மரண படுக்கையில இருக்காங்க. எத்தனையோ பிள்ளைகளுக்கு சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கொள்ளை நோய் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஆனாலும் தேவன் உங்களையும் என்னையும் இந்த நாட்களில எந்த விதமான நோயும் இல்லாம ஆரோக்கியத்தோட பிழைத்திருக்க உதவி செய்கிற தேவன் எவ்வளவு நல்லவர்ன்னு பாருங்களேன். இந்த ஒரே ஒரு ரீசனுக்காக நம்ம ஆண்டவருக்கு உண்மையா உத்தமமா வாழணும். நம்ம உடம்புல அதையும் மீறி ஏதோ ஒரு நோய் வந்துருச்சுன்னா, ஒரு சின்ன தலைவலி வந்தாலும் சரி, ஒரு 2, 3 நாள் ஒரு காய்ச்சல் தொடர்ந்து அடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட எண்ணம் என்ன பண்ணும்? நம்ம செத்துடுவோமோ! அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சோ! நம்ம வரலாறு அவ்வளோதான், அந்த உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஒரு எண்டுக்கு வந்துட்டோம். அப்படின்னு நம்மளோட தாட் போயிட்டுருக்கும். ஆனா, தேவன் நம்ம மேல அனாதி தீர்மானத்தின்படி எவ்வளவோ விஷயங்கள் நமக்காக பிளான் பண்ணி வச்சிருக்காரு. எவ்வளோ திட்டங்கள் நம்மளுக்கு வச்சிருக்கார். ஆனா, ஒரு ஒரு சில வலிகள் நம்மளோட உடல் உறுப்புல ஏற்படும் பொழுது நம்ம அப்படி யோசிப்போம். அப்போது இந்த வசனத்த சொல்லி கட்டாயம் நம்ம ஜெயிக்க முடியும். அதுக்கு தான் இந்த வசனம். நீங்க இந்த வசனத்த சொல்லிக்கிட்டே இருக்கலாம். என்ன உடல்ல என்ன வியாதி வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், வெளிய சொல்ல முடியாத சில பிரச்சனைகள் நம்மளுக்குள்ள நம்ம உடல் உறுப்புக்குள்ள இருக்கலாம். இந்த வசனத்த சொல்லி சொல்லி அந்த நோய உண்டாக்குற அந்த பிசாசுனுடைய கிரியைகள் முற்றிலும் அழிக்கப்பட்டு, அவன் வெட்கப்பட்டு தலகுனிஞ்சு அவன் ஒண்ணுமில்லாத போகணும்னா, இந்த வசனத்த சொல்லி நம்ம ஜெயிக்கணும். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். இந்த வசனத்த சொல்லி நம்மளுடைய உடல்ல இருக்கிற எல்லா நோய்களையும் கர்த்தருக்குள்ளாக அது வெளியில வெளியில போகணும்னா, இந்த வசனத்த சொல்லி தான் நம்ம ஜெயிக்க முடியும். பவுல் வந்து சொல்றாரு, சுவிசேஷம் சொல்லுகிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவை அப்படின்னு சொல்றாரு. அப்ப கர்த்தருடைய அந்த நற்செய்தியை கொண்டு செல்கின்ற நம்மளோட பாதத்தை பார்த்து ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுறார். அழகான பாதம் அப்படின்னு சொல்றார். அப்ப நம்மளை உருவாக்கினவர், நம்மளுடைய சிறந்த மருத்துவர், நம்மளை குணப்படுத்துகிறவர், நம்மளை உருவாக்கின தேவனுக்கு எங்கெங்க என்னென்ன ஃபால்ட் இருக்கு, எங்கெங்க என்ன முடிச்சிருக்கு என் பிள்ளைக்கு, எந்த இடத்துல எந்த வியாதி இருக்குன்னு எல்லாமே அவருக்கு தெரியும். ஸோ அப்படிப்பட்ட தேவனிடத்துல நம்ம ஜெபிக்கும் போது இந்த இந்த வசனத்தை அறிக்கையிடும்போது தேவன் கட்டாயம் பழுது போன நம்ம உடல் உறுப்புகளை உள்ள இருக்க அந்த உடல் உறுப்புகளை நம்ம என்ன பண்ணுவார்? தேவன் குணமாக்குவார். ஒருவேளை நம்மளுடைய உடலுக்கு வெளியில ஏதாவது ஒரு ஒரு புண்ணு ஏற்பட்டுருச்சோ, இல்ல ஒரு அடிபட்டுருச்சோன்னா, நம்ம ஓடி போய் மருத்துவரை பார்த்து எல்லாமே அதுக்குரிய மருந்துகள போட்டு நம்மளால அத சரிப்படுத்த முடியும். ஆனா, நம்ம உள் உறுப்புக்குள்ள ஏதாவது ஒரு ஃபால்ட்னா, நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. சில மறைஞ்சிருந்து வேதனை குடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ, அப்படிப்பட்ட காரியமா இருக்கட்டும், உடல் உறுப்புல வெளியில ஏதாவது ஒரு வேதனை இருந்து கொண்டே இருக்கும். வாழ்நாள் ஃபுல்லா அது சுமந்து கொண்டே நம்ம ஓடிட்டு இருப்போம். நம்மளோட வேலைகள செஞ்சுட்டு இருப்போம். ஸோ, எதுவா இருந்தாலும் எல்லாமே அவருடைய பார்வைக்கு வெட்ட வெளிச்சமா இருக்கிறது. ஸோ, அழகான அந்த பாதங்கள் சொல்கின்ற தேவன், நற்செய்தியை சொல்கின்ற நாம் அவருடைய செய்கைகளை விவரித்து கொண்டே இருக்கணும். அவருக்காக தான் மூச்சு, அவருக்காக தான் பேச்சு, அவருக்காக தான் நம்மளுடைய செயல்கள், அவருக்காக தான் நம்ம எல்லா காரியத்தையும் செய்யணும். இந்த உலகத்துக்கென்று ஒத்த வேஷம் நம்ம தரிக்காம, தேவனுக்கென்று அவருடைய விருப்பத்துக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிற இடத்துல நம்மளுக்கு கொடுத்துருக்க டேலண்ட்டு, நம்மளுக்கு கொடுத்துருக்க செல்வாக்கு, நம்மளுக்கு கொடுத்துருக்க படிப்பு, நம்மளுக்கு கொடுத்துருக்க அதிகாரம், நம்மளுக்கு கொடுத்துருக்க இந்த நல்ல ஒரு வாழ்க்கை, நம்மளுக்கு கொடுத்துருக்க ஆரோக்கியமான வாழ்வு, நம்மளுக்கு கொடுத்துருக்க இந்த பிழைப்புக்கு அவருக்கென்றே நம்ம ஓடும் பொழுது தேவன் கட்டாயம் நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்துவார். நம் மூலமா தேவன் வெளிப்படுவார். பிரபலமான மனுஷங்க மூலமா தேவன் வந்து வெளிப்படுவார். பிரபலமானவங்க ரட்சிக்கப்படணும் நம்ம ஜெபிக்கிறோம். அது ஒரு விதத்துல இருந்தாலும், ஒண்ணுமில்லாதவங்க, அதாவது நோய்வாய்ப்பட்டவங்க, ஒண்ணுத்துக்குமே லாக்கி இல்ல. அது எப்ப பாரு ஏதாவது ஃபால்ட் ஆயிட்டே தான் இருக்கும். ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்ல. அப்படி சொல்றவங்க மூலியமா தான் தேவன் பிரபலமாவார். ஸோ அவங்க மூலியமா தான் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். ஆகவே என்ன பிரச்சனையா இருந்தாலும் உடலுக்குள்ள இந்த வசனத்த சொல்லி நம்ம ஜெயிச்சு அந்த நோய் நொடி எல்லாமே போயிடும். கர்த்தருக்கென்று நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும். இந்த வசனத்தை நம்ம சொல்லிக்கொண்டே இருப்போம்.
என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நான் சாவாமல் படைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் அப்படின்ற வசனத்தை சொல்லி இந்த உலகத்தில் நம்ம ஜெயிச்சு காட்டலாம். ஆமேன்.